சாந்த ஆளு திறமழக வேண்டும், சந்தனத்தால் கோலமிட வேண்டும். அப்படி கோலம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு குலதெய்வத்தை வச்சுக்கீங்களா? எப்படி தெரியுமா? பிள்ளையார் உன்னை பிடிச்சு வச்சு அதுல கருவாடு சொல்லிடுமா? அப்படி அப்படி இருந்தாலும் ஏமா குலதெய்வத்தெல்லாம் நோண்டிட்டீங்களாமா? காணி வேணும்டா. பின்னாடி அப்படி காணி கழியுமா? வச்சியா? போயிட்டு அந்த பல்றாமாப்பா அப்படி வச்சுட்டீங்களாமா? குலதெய்வத்தை கும்பிட்டீங்களா? கங்கா பவாடி தாயே உடம்பெல்லாம் எனக்கு எரியுதே. எனக்கு என்ன பண்ணல உடம்பு எரிச்சிருமா? பூச்சிக்கு வச்சு பூச்சிக்கு வச்சு தேங்காய் எடுத்துட்டாங்க. சட்னி ஆர்டர் கேட்டுதா உடைக்க முடியல போய் காரி உடைச்சு அந்த தேங்காய் கொடுத்துருக்க மாட்டேன்னா நம்மளது இல்ல தேங்காய் தோப்ப மாங்காய் தோப்ப என்ன துப்பு எல்லாம் புயல் வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து போச்சுமா. அதுக்குள்ள தான் உண்மை போட்டோம். நாங்கெல்லாம் யாருமே எங்களுக்கு யாரும் சொன்னாங்களா எடுக்கல அந்த மாதிரி வேலை செய்யறதில்ல. யாருன்னு சொல்லுமா நீ? அடையாளம் சொன்ன பல்ல பல்ல காட்டிடுமா? நீல கலர் டிஷர்ட் போட்டுனாமா? தம்பி நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா தம்பி? தம்பி என்ன சாப்பிட்டேன்? சோண்டு சாண்டு அப்பெல்லாம் ஆட்டா வாட்டா எல்லாம் சாப்பிட்டியா? கூட பீ சேர்த்து சாப்பிட்டியா தம்பி? இல்லம்மா. சரி சாமி அந்த தேங்காய் எடுத்து வச்சிரு. இல்லம்மா தேங்காய் எடுக்கலாம். பாருங்க ஜோபி பாரு, வாய பாரு, தங்க பாரு, இங்க பாரு. செக் பண்றாங்க. இதே மொட மாதிரியா? இந்த பையன் இல்லம்மா போய் சொல்லாதமா. டான்ஸ் போட சொல்லுமா ஃபர்ஸ்ட். தம்பி அழகா ஒரு பரதநாட்டியம் போற. எத்தாட கட்டிக்கிட்டு
வைக்காத மாமா. ஏமா அது தீட்டுப்பட்டு விட்டது. தீட்டு பட்டுச்சா? அப்ப நான் தேங்காய் இருமா, கழுவி இருமா. வந்துடுறேன். அது ஆகாத இடத்துல இருந்துச்சுமா. அது உனக்கு உபயோகத்தானதுமா. சட்னி ஆக்கிக்கலாம். அது சட்னியா? அது போய் போச தம்பி, இந்த இது நீ சாப்பிட்டுக்க. அது கரண்ட். அச்சுதானோ லட்சுமியோ. உடம்பெல்லாம் எரியுதே. அது உணவுல ஊத்திக்கம்மா. எனக்கு பூஜைக்கு வச்சிருந்தா என் காணிக்கார திருடிட்டாங்கம்மா. காசு கேட்டேன் நேத்து. நான் பேசுறது எடுத்து தரேன் போனேன். இதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? பூஜை காசு எடுக்கல. ஒரு பண்டில் வாங்கி வந்தாரு என் கூட்டுக்காரன். சீலைக்கு கேட்டு எடுத்து போனவ இவ சீலைக்கு வச்சிருக்கோம் இவன் ஊரா நான் சீலை கேட்டு எடுத்துவேன். மணி கேட்டு குழிவேன். மணி திருடி போய் திரும்புறான். நாம யாருமே எடுக்கல. நான் எடுக்கல, அவளையும் எடுக்கல. வேற யாரு இப்படி அவங்க கேட்டோம் எடுக்கல சத்தியமா. ஒரே சந்தேகம். அந்த புள்ளசி எடுத்துவா. அண்ணன் எடுத்தா எத்தமா எடுத்துங்கிறாங்க. ஏன்னா இருக்குது இப்படி ஒரு சாவர்கள். அதாவது நிஜிலே ரோமங்கள் பல்லைக்காட்டு பல்லுக்கு 500 ரூபாய் எடுத்து அது அழுக்கு போடலாம். பல்லு தினமும் விளக்கணும். இல்ல 500 ரூபாய் இருக்கணும். இவங்க கோட்டாளி எல்லாம் தீர்த்தமா இல்ல உட்காந்துக்கிறாங்க. ஒகேனக்கல்லுங்கிறாங்க. இப்ப தம்பி சரி அந்த காசு கொடுத்தாமி இல்லையா? அம்மா பை எடுக்க வேண்டாமா? குனி வச்சு குத்துமா. புரியுதா? பாத்துட்டு அவன் எச்சப்புல பாய்சன். அதுக்கு பயிர் போட்டுக்கோமா. தண்ணி தெளிச்சு வைமா. தண்ணி இல்ல எங்க நாட்டுல தண்ணியே நானும் பரவாயில்லமா அப்படியே வைமா. தேங்காய் ஏறதுக்கு தீட்டு படிச்சான். காசு வைக்கணும். அது எங்க நாட்டுல மழை பெய்ய தண்ணி இல்லன்னா அப்படியே வச்சிருன்றாங்க. சாமி அப்படித்தான் அடிச்ச மோடி கொடுத்து வச்சுக்கமா சொல்லியம்மா தாயாரு
யாரோ ஊர் தூரம் போயிட்டு பண்ணுறீங்கம்மாங்க. ஊடு தூரம் முதல்ல நான் போயிட்டு 15 நாள் தான் ஆகுது. 15 நாளா? நான் கூட போய் இன்னைக்கு 8 நாள் ஆயிடுச்சு. நான் கூட கண்டிப்பா போய் 10 நாள் எந்த பாருங்க 9 days ஆகுது. 9 days கரெக்டா ஒரு ஒத்துக்கணுமா? ஏமா நீ எத்தனை நாள் ஆகுது? 29 நாள் ஆகுது. 32 நாள். 32 நாள் கரெக்டா கணக்குல புளியாட்டுங்குதுமா. 32 நாள் மாசத்துக்கு எவ்வளவு? 32 நாள். மாசத்துக்கு 32 நாள் வருதா? சந்தியாகம் வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த சபை முன்னால யாரு பாத்துருணும்? திருமுடியா? நானு நம்ப முடியாது. குஜானியா நானு திருப்படி இப்படி சூத்தியா காட்டியா? நீ இல்லையா? நான் ஏமா இந்த ஒப்பனை ஓடிதான் பாரு 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 திரும்பி சக்கராத்தி திரும்பிங்க. இவனும் காணா. அப்ப நீ வாடிக்க வாடி கொண்டு ஒப்பனை ஓடியா? ஊருக்கு போயிட்டீங்க. 9 நாள் தான் ஆகுதுடி. எல்லாத்தையும் பார்த்தேன். உன்னி பாத்திரம் ஒரு திரும்புமா திரும்புமா நீனு நானே குடிச்சுட்டு கொண்டு பிடிங்க. என்ன செவியா கொள்ளுப்புறம் கொளுத்தாது. அது மட்டும் கிடையாதம்மா, என் கூடை சூழணுதம்மா. என் கூடையான சுழலுகிறது, குழந்தை நாடுகிறது இல்லையா? நீ பிறந்து வரலாம், நீ பிறந்த வரலாம், பள்ளி வரலாம். பிறந்த வரலாறு ஒவ்வொன்றா சொல்லி வருவேன். பேர இருந்தாரு உனக்கு
எப்படி தெரியுமா? நீ எப்படி பிறந்தாலும் தெரியுமா? தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனும் பூர்வ செம்மியார் கானகத்தில் யானை உருவம் கொண்டு மனித உருவத்தில் புணர்ந்தால் பாவம் என்று சொல்லி யானை உருவம் கொண்டு புணர்ந்தார். அப்படி புணரக்கூடிய தருவாயில் யானை வயிற்றிலிருந்து ஒரு பெண் குழந்தையா நீ பிறந்தாய். ஆமா, முதலா நீ பேசி சொல்லாதீங்க. அப்படி பெண் குழந்தை யானை வயிற்றிலிருந்து பெண் குழந்தை பிறந்ததனால் உனக்கு முதலாக என்ன பேர் தெரியுமா? பெருந்திரை யானை. பெருந்திரை யானை என்று பெயர். வடமதுரை ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையாரு குழந்தை இல்லை. அந்த வனத்தின் வழியாக வந்தால் உன்னை குழந்தையாக பாவித்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒப்பற்ற அழகு இல்லையா? அப்படி படித்த உன்னை பான் என்றால் என்ன சந்திரன். அப்படி சந்திரனும் சூரியனும் இரண்டும் ஒன்றேதான். தன்மை போல் கிடையாது. மதி என்றால் அறிவில் சிறந்தவள். அப்பொழுது பிரகாசித்தபடியால் இருந்ததனால் உனக்கு பான்மதி என்று பெயர் வைத்து வளர்த்தார். அவனி கோணி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டை ஆண்டு வரக்கூடிய துறை துரியோதனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுத்தார். உன் பேர் பெருந்தருவாள். உடன் வளர்ந்த யார்? நாத்திய சுபத்திரை. உன்னுடைய கணவர் பேர் துரியோதனம்மா. உண்மையா பொய்யம்மா? பாப்பா செத்து போயிட்டு வாடிங்க பாப்பா உட்கார். என்னதான் இருந்தாலும் காசு பட்டுன்னு இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. நம்ம வீதி வெளியே வரும்போது 4 பேர்ட்டு கேட்டுனுப்பா இந்த மகாராஜா எப்படி. ஏமா நாங்க அந்த மாதிரி பழக்கம் இல்லையம்மா. எந்த மாதிரி பழக்கமா? அது ஃப்ரூட்ஸ் ஃபேக்டரிமா. ஃப்ரூட்ஸ் ஃபேக்டரி. காசு கூட வாங்கிக்க சங்கத்துக்கு நாளைக்கு. இந்த மாதிரி போய் சொல்லாத. சரி சரிமா. இப்ப நாத்துக்கு சொல்லினு நாத்து கொடு. ஏமா ஏமா சரி அது போனா போட்டு போய் சொன்னே குழந்தை உங்களை அடிக்குமா? அப்படியே சத்தியமா போய் தாமா. ஆமாவா? எங்க வந்து உண்மையா பொய்யாமா? உண்மைமா. அதனால உங்கள் கணவர் செய்த சதி என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? அரக்க மாளிகை கட்டி அரக்க மாளிகை கட்டி அரக்கினால் மாளிகை கட்டி தீக்கு நட்பான பொருளை கொண்டு புருஷோத்தன் என்று மந்திரி விடுத்து தீக்கு நட்பான பொருளை கொண்டு அரக்கினால் மாளிகை கட்டி 5 தாய் குந்தியோடு 6 பேரும் குடி போற செய்தி. என்ன நடந்தது? தீ வைத்து கொடுத்து நினைக்கும் போது பீமனுடைய என்னுடைய கணவர் பீமச்சேனன் பாஞ்சனுடைய கணவர் குந்தி மக்கள் 5 நடுப்பிறந்தவர் யாரு? 5 நடுவு 2வதாக பிறந்தவர் பீமச்சேனுடைய கிருபையினால் தூக்கம் தூங்காமல் 5 காப்பாற்றி இருக்கிறார். அப்படி காப்பாற்றி இடுமாவனத்தில் சென்று அங்க இடுமியை திருமணம் செய்து கொண்டு எங்க பாஞ்சால நாட்டுக்கு சென்று கௌடிமாபுரத்துக்கு சென்று யாரு அர்ஜுனன் என்ன செய்கிறார்? வில்லை வளைத்து விளையாத வில்லை களைத்து பாஞ்சாலியை திருமணம் செய்து வருகிறார். அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்து நடக்கும் நடக்கும்படியில் நச்சுப்படை நாட்டினீர், குளிக்கும் குழந்தை கூர்வசி நாட்டீர் இல்லையா? படுக்கும் மனிதனில் பாம்புகளை விட்டீர், உண்ணுகின்ற சாத்திர விசமதை விட்டினீர். அப்பொழுதும் பாண்டவர் ஆயனுடைய கிருபையினால் ஆண்டருடைய கிருபையினால் உயிர் பழித்து வருகிறார். அது மட்டும் கிடையாது. நீங்க என்ன செய்து தெரியுமா? ராஜாக்களும் பாஞ்சாலினா 21 ஆண்டு காலமாக நான் என் கணவரை ராஜாக்களும் அந்த பாஞ்சாலி கணவர் நானும் சொன்ன மாதிரி இருந்தது இல்ல ஒரு பாவனையே சொல்லிட்டு பாவனை இருக்கட்டும். அவர் 5 ராஜாக்களோடு அங்க கௌடிமா எங்க இந்திரபுரி பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் நயன் துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? ரத்னகுமாரனுக்கு
மகனாய் வைத்த 8 லட்சம் ஒரு இலக்கு மகன சரியா கால் சொல்றேன் தள்ளிடுமா அப்படியே அப்படி நாத்திருக்குமா எங்க மேல எங்க மேல நாத்திருக்கு பால் சென்டிஸ் பண்றாங்கம்மா நாங்க எங்க மேல நாத்திருக்கு படிக்காம ஜாலியா மாத்த ஒரே கருவாடு நாத்தமா மீன் நாத்தம் சரி நான் கூட நாத்திருக்குமா ஆமாம்மா சுத்தமா குளிச்சு தான் ஆமா நாங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு டைம் கூட குளிச்சிருவோம்மா தீபாவளி குளிச்சிட்டீங்களாமா அந்த மாதிரி இல்லம்மா நான்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளி குடிச்சேன். அப்படி லக்னகுமாரனுக்கு கூடூர் கல்யாணம் என்று சொல்லி தந்திரமாய் போய் ஒளி விடுத்து வரவழைத்தி புது பகடையாடி சூதினால் பகடையாடி ஆண்டவர் நாடி உப்புச்சிட்டி உறவோடு பண்டு பண்டாரம் ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜா குறைந்த பாஞ்சாலியும் அந்த பாஞ்சாலியும் ஐவரை தோற்ற பிறகு அந்த பாஞ்சாலியும் தோற்று விட்டார் அப்படி தோற்ற பிறகு பாஞ்சாலி இழுத்து வந்து வஸ்திரபகம் செய்தீர் அது மட்டும் கிடையாது என்னது வீர 6 ஒரு ஆண்டு ஐக்காத வசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் நாடு என்று சொல்லி ஐவர் என்ன செய்தீர் காடி வனவாசம் ஒட்டி வைத்தீர் அப்படி ஓட்டி வைத்தாலும் இன்றோடு எத்தனை வருஷம் ஆச்சுமா இதெல்லாம் நாங்க பண்ணலாமா சத்தியமா பண்ணல பில்லு கோல் பண்ண நாங்க அப்படி பண்ணுங்களா சகாச்சி பேசி வாய் திறந்து என் பேண்ட் கிழிச்சு விட்டாங்க ஒப்பனை ஓடியா மா உண்மைதாமா தூக்குடா கட்டண முட்டியா தூக்குடா தூக்குடா பாவாடியா தூக்கிட்டு போங்க தூக்குடா மத டேய் தூக்குடா தூக்கிட்டு போங்கடா எப்பா தூக்கி போடா அப்படி வருங்காலம் போங்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வருங்காலம் போங்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்து சொல்கிறேன் இதுவரை நடந்த காலமா இனிமே நடக்குமா கதை தெரியுமா நடக்கிறத சொல்லுமா இன்றோடு 10 வருடம் ஆகிறது பாட வனத்திற்கு சென்று இல்லையா 12 வருடம் ஆகியிருந்தாலும் நீங்கள் என்ன செய்தி தெரியுமா யாரு வருவார் தெரியுமா முதலாக